Hey, what's up guys? Welcome back to my channel. Let's get into tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Picsart application யூஸ் பண்ணி double explosion effect எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க bell icon கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணினா நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. Let's begin. First Picsart application ஓபன் பண்ணிக்கோங்க. and then உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. then scroll பண்ணீங்கன்னா உங்களுக்கு கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி உங்களோட இமேஜை மட்டும் கரெக்ட்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. then select பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைடுல டிக் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. then கீழ பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதுல ஐகான் செலக்ட் பண்ணினா உங்களோட இமேஜ் வந்து விசிபிளா இருக்கும். and சில இடத்துல உங்களுக்கு மிஸ் அவுட் ஆயிடுச்சுனா நீங்க வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. and சில இடத்துல எக்ஸ்ட்ரா வந்ததுனா எரேசர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிக்கோங்க. and then நீங்கள் கட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் லைன் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எரேசர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு சைஸை மட்டும் கம்மி பண்ணிட்டு இதில் வந்து ஹார்ட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்கள் எரேஸ் பண்ணும்போது அந்த ஒயிட் கலர் லைன் எல்லாமே போயிடும். அண்ட் வந்து இந்த கட் அவுட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஐகார்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் Picsart அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணல தெரியுன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 5 tutorials போட்டிருக்கேன், எல்லாமே தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் வந்து Picsart அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நிறைய டுட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ராப்பராக எரேஸ் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடில் சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் கட் அவுட் பண்ண இமேஜை சேவ் பண்ணிட்டு அகைன் Picsart அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் வந்து பில்டிங் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கூகுள்லேயே உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ அதை மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரா ஆப்ஷன் இருக்கும், அதில் ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷன் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி நீங்கள் கட் அவுட் பண்ண இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆட் பண்ண இமேஜை நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் க்ராப் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஆட் பண்ண இமேஜை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணும்போது உங்களோட ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணும்போது இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கரெக்டாக ப்ளேஸ் பண்ண முடியல 3 டாட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து சென்டரில் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். தென் வந்து ரைட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நார்மல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு லைட் அண்ட் பிளெண்டிங் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் செகண்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண பேக்ரவுண்ட் இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் எரேசர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஆனால் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷேப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் 3rd ஷேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து உங்களோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு தென் ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் எரேஸ் பண்ணாலே போதும். ஸோ உங்களோட ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கா மாதிரி தென் அந்த பிளெண்ட் எஃபெக்டும் இருக்கா மாதிரி நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் மெயினாக எரேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேஸ் மட்டும் கிளியராக இருக்கா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபேஸ் தவிர்த்து மற்ற இடத்துலலாம் வந்து அந்த பிளெண்டிங் எஃபெக்ட் இருக்கும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அண்ட் இப்போ பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே எரேஸ் பண்ணிவிட்டோம். தென் வந்து லேயர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லேயரில் நீங்கள் கட் அவுட் பண்ண இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அகைன் வந்து எரேசர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு தென் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து ஒயிட் கலர்லாம் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது சில இடத்துலலாம் வந்து கார்னர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்து நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ எரேஸ் பண்ணும்போது ஓவராலாக வந்து அந்த இமேஜோட பிளெண்ட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் ப்ராப்பராக எரேஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். தென் லெஃப்ட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு டிஸ்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். அண்ட் இப்போ ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாலே போதும். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூல் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அட்ஜஸ்ட் ஆப்ஷன்லாம் இருக்கும். இதெல்லாம் பேசிக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரைட்னஸை வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட இமேஜ் ரொம்ப ஹைலைட்டராக இருந்தால் ஹைலைட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இமேஜுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸே போதும். உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து லெஃப்ட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு நிறைய ஃபில்டர்ஸ்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா லைட் க்ராஸ்ன்னு ஒரு ஃபில்டர் இருக்கும், செகண்டாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபேட் ஆப்ஷன் இருக்கும், அதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு பக்கத்தில் கான்ட்ராஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ்க்கு வந்து இன்னும் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். அண்ட் இந்த ஃபில்டர் உங்களுக்கு லைட்டாக வேணும்னா ஃபேடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட் ஆகிடும். தென் வந்து ரைட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
அண்ட் தட்ஸ் இட் கைஸ். ரொம்ப ஈஸியாகவே டபுள் எக்ஸ்ப்ளோஷன் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வந்து நிறைய பிக்சார்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நிறைய டியூட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் இந்த சேனல் ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.